எனக்கு வந்து இந்த மகிஷ்மதி அதாவது மகிழ்மதியோடைய அந்த லேண்ட்ஸ்கேப்பே என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. அது வந்து ஒரு பக்கம் திடீர்னு பனிமலை இருக்குது, பனிமலையிலேருந்து இறங்கி வந்தால் பச்சை பசேல்னு இருக்குது. அது ஒரு ரொம்ப வளமான ஒரு கண்ட்ரி. எனக்கு அந்த லேண்ட்ஸ்கேப்பே சுத்தமாக புரியவில்லை. இந்த படத்தை ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டு ஒரு லிபர்ட்டி எடுத்துக்கிட்டாரு டேரக்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே விட எனக்கு என்னமோ அந்த லேண்ட்ஸ்கேப்பை ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா மகிழ்மதிங்கிற கிங்டம் கிட்ட கீழே இவ்வளோ கிங்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பதவி ஏற்றுக்கிற டைமில் சொல்லுவாங்க. அதில் இது இருக்குது அது இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அவ்வளோ இடம் எங்கே இருக்குது, எதை காமிச்சாங்க, இவங்க திரும்ப சும்மா வந்து அந்த அரண்மனை சுற்றி தான் கதையை நகர்த்துட்டே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சா. ஸோ இன்னும் கூட அந்த கிங்டமை, அந்த ஊர் மக்களை இன்னும் கூட ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். அந்த ஜியாகிரபிக்கெலாம் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ப்ளரேஷன் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த மக்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லும்போது மக்களுடைய வாழ்க்கை எங்கேயும் எங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒன்ஸ் பிரபாஸ் பாகுபலி கேரக்டர் வந்து அவரை வந்து அனுப்பிச்சிருவாங்க இல்லையா, அரண்மனையிலேருந்து வெளில அனுப்பிச்சிருவாங்க, வெளில அனுப்பிச்ச உடனே அப்போ தான் அவர் மக்களோட ஜெல்லாகும்போது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அவர் உயர்த்துவாருன்னும் போது அப்போ இவ்வளோ நாள் அந்த மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்களா. அப்போ நீங்கள் என்ன பெருசாக பெரிய ராஜ்யத்தை என்ன நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க, அவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, யாருக்குமே எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ பிரபாஸ் மாதிரி ராஜாவே இறங்கி வந்து அவங்க வாழ்க்கை தரத்தை, அவங்களுடைய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் சரி பண்ணுற அளவுக்கு தான் அவங்க வாழ்க்கை இருந்துக்குன்னா அப்போ என்ன பெரிய மகிழ்மதி கிங்டம்னு அனுஷ்கா மாதிரியே நம்மளும் கேட்க வேண்டியதாக இருக்குது.